गाइस இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். என்ன எஸ்கேப் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் தான் பண்ண போறோம். சோ வந்து நான் ரொம்ப நாளா இந்த வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள வந்து போயிடலாங்க. ஓகே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு வந்து ஒரு டே கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. கிளவி வேறு நம்ம துரத்திட்டு இருக்கு. இனி இப்போ வந்து இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வெப்பன் கீ இருக்கு. அங்கே என்ன இருக்குது? கட்டிங் பிளேயர் இருக்குது. ஓகே ஓகே இப்போ வந்து இந்த சைடு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப்பன் கீ எடுத்து நம்ம வெப்பன் ஃபஸ்ட்டு வெளில எடுத்துடலாம். ஓகேங்களா? என்னங்க ஸ்டக் ஆகுது. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப்பனை ஃபஸ்ட் நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கிளவி ஃபஸ்ட்டு வரட்டும். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து ட்ராங்குலைசர் பாட்டி இருங்க பாட்டி. நான் என்ன காலையிலேருந்து குளிக்கலீங்களா? நான் எங்கள் பாட்டி வந்து என்ன குளிக்க சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகே இப்போ வந்து இங்கே சத்தம் போட்டுவிட்டா கூட இந்த கிளவி வராது. இப்போ இங்கே போகும்போது ஐயோ ஆனால் யாருக்கு எனக்கு கிளவி ட்ராப் போட்டு வச்சுருக்கீங்க. ட்ராப் வேறு பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரே பொருள் இருக்கிறது ஸ்க்ரூ ட்ரைவர் தான். இங்கே பேட்லாக் கிடைக்கும். இங்கே வந்து பேட்லாக் கிடைக்கும். பேட்லாக் எடுத்து நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். அடுத்து இங்கே புக்கு இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து எங்கே போகணும்னா ஏஞ்சலினா ஸ்பைடர் கிட்ட போகணும். காக்கா கிட்ட காக்வில் இருக்கும். நம்பர் என்ன ஒன்றா இருக்குமோ? நம்பர் வேறு பார்க்கணும். காக்கா கிட்ட அதே மாதிரி அந்த காக்கா கிட்ட வந்து காக்வில் வச்சுருக்கானுங்க. இங்கே ரிமோட் கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். வேணவே வேணாம். நம்பர் 2. ஓகே இப்போ நம்பர் 2. ஓகே இப்போ வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து போயிடுவோம். எதுவுமே இல்லை. புக் எடுத்து ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த என்னங்க அது பேர் வரல. இங்கே ஒன்று இருக்குமே. ஓகே இங்கே வந்து கார் கீ இருக்கான்னு செக் பண்ணிப்போம். கிரானி பாத்ரூம்லாம் கார் கீ வச்சுருக்காங்க. இப்போ வேறு இல்லை. இங்கே இப்போ இந்த டைமில் இல்லை. பேர்ட் சீடு வேணவே வேணாம். வேணாங்க. இப்போ வந்து
எதுவுமே இல்லை. நீ கேஸில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து கேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம போய் கேஸில் நிறுத்திடுங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து ஹேமர் வேணுங்க. ஹேமர் எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. ஓகே, ஹேமர் வந்து ஓகே, ஹேமர் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ். ஃபஸ்ட் நம்ம போய் கிராஸ் போ எடுக்கணும். வெப்பன் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து கரெக்டாக வரல. ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன், ஆனால் வந்து ஃபெயில் டு லோடுன்னு வந்துடுச்சா. அதனால் திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறது. இங்கே வந்து போட்டதுக்கப்புறம் ஹேமர் இருக்குது. வந்து இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. மீட்டு தான் இருக்கு. பிரியாணியை அடித்து விட்டது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இன்னொரு கேம் ஸ்மூத்தாக தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சு, நம்ம கிராணி நம்ம எந்த இடத்துல அந்த இடத்துல அப்புறம் ஹேமர் அந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம போய் ஹேமர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஐயோ, ஓகே, இங்கே ஃப்ளவர் போட்டு தட்டிட்டு வந்து கிளவி இந்த சைடு வந்து இதே ஹேமர் அந்த சைடு போய் எடுத்துருவோம். எங்கேயாவது போக விடுதா பாருங்க கிளம்பி. ஓகே, இப்போ வந்து ஹேமர் எடுத்துட்டு எப்படி இருக்கு. ஐசியூ ஒன்றும் பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்ருக்கேன் இந்த கிளவி. இப்போ வந்து கிளவி வந்துடும். ஓகேங்களா, வந்துடுச்சு கிளவி. காருக்கு பின்னாடி வந்து ஸ்பார்க் ஃப்ளக் இருக்கு வாய்ப்பு. ஸ்பார்க் ஃப்ளக் அது ஃபஸ்ட் நம்ம போய் எடுக்கணும். கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து இங்கே கோகனட்டுங்கிற கிராணி 3ல் வர மாதிரியே நினச்சிட்ருக்கேன். கிராணி 3 ரெக்கார்ட் பண்ணாங்க. அது வந்து என்னாச்சுன்னா சரியாக வரலை வீடியோ. அது வீடியோ அந்த ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகும் இல்லையா, அதனால். ஐயோ, ஜஸ்ட் மிஸ் கிளவி. கிளவி திட்டி கிளவி.
வந்து எது பண்ணுறது இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த ஃபோனில் வர பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். கிளவி அந்த சைடு தான் வரும். இந்த வருது சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கிளவி பண்ணிட்டு தெரியும். ஓகே, இப்போ வந்து ஸ்பார்க் ஃப்ளாக் எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுருவோம். அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அது என்ன இடம்னா ரொம்ப டேஞ்சரான இடம். ஏஞ்சலினா அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துக்கிட்ட போய் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து கீ எடுக்கணும். ஓகே, இவன் வந்து விழுந்துட்டான். கேம் கொஞ்சம் முடிஞ்ச சீக்கிரமாக முடிக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த இடத்துக்கு சவுண்ட் கொடுக்கணும். அந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, இதை பார்த்து நம்ம எதுக்கு போய்ப்போம். அடுத்து நம்ம போட்டு வச்சுட்டு ரெண்டாவது நம்பர் டோரை வந்து திறக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டாவது நம்பர். சேஃப்டி சூப்பர். கண்டிப்பாக கட்டிங் இருக்கு. இந்த இடத்துல இந்த 2 யூஸ்ஃபுல்லான பொருள் தான் கிடைக்கும். நான் ஆல்ரெடி விளாண்டப்போ கூட இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இங்கே போட்டு அடுத்து பேட்ரி, எங்கள் பேட்ரி கார் பேட்ரி எடுத்து அந்த கிளவி இந்த சைடு பொறுமையாக வரட்டும். நம்ம இந்த சைடு வந்து கட்டிங் பிளேஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே 3rd floor போகணும். அதுக்கப்புறம் பயத்தோடு தான் விளையாடிட்டுருக்கேன். நான் பயம் இல்லாமல் விளையாடிட்டுருக்கேன்லாம் கிடையாது, சம பயம். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடா தம்பி. இந்த கல்வி பொறுமையாக வரட்டும். நம்ம அதுக்குள்ளார போய் நம்ம வந்து இன்ஜின் டைப் பண்ணி வச்சுக்கோம். கிளவி அங்கே போயிடுச்சு. அதுக்குள்ள சந்தோஷம். நம்மளுக்கெல்லாம் சாதகமாக தான் இப்போ நடக்குது.
ஓகே சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. எனக்கு ஒரு செம்ம பயமாக இருக்குது. சார்ஜ் ரொம்ப கம்மி. இப்போ டைட் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக ஒன்று அப்பாடா. கலவையை கொண்டுட்டு போயிடுவேன். எவ்வளோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி இங்கே வரும். அறிவாளி மாதிரி, அறிவாளியான கிளவி. சார்ஜ் எவ்வளோ இருக்கு? வந்துருச்சுங்க. இந்த டைமில் சார்ஜ் பார்க்குறதுக்குலாம் டைமே இல்லை. ஓகே க்ளோஸ் பண்ணுற டோரை தம்பி. எப்படி எடுத்துக்கு? ஓகே காய்ஸ், இப்போ வந்து அதே மாதிரி கீழே போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ண முடியும். பெட்ரோல் எப்படி ஃபில் பண்ணணும் என்று தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து இந்த இடத்துல தான் கிளவி அடிச்சுது. வெயிட் பண்ணுங்க, அடுத்த தடவை இருக்குது அந்த கிளவிக்கு. பேட்லாக் எடுத்து ஓப்பன் பண்ணுறோன்னா அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் இந்த கேம்லேருந்து. இல்லை, இந்த சொட்டை வீட்டிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? சைலண்ட்டாக பண்ணணும். இந்த கிளவி எதுக்கு தெரியுமா இந்த வழியில் வருது? இந்த வழி தான் அது கொஞ்சம் சுற்றி சுற்றி போகாத மாதிரி இருக்கும். சோம்பேறித்தனம் அந்த கிளவிக்கு, அவ்வளோ சோம்பேறித்தனம் இந்த வழியில் வந்து வரது. என்ன பண்ண போகிறோம்? காக்கி எட்டு பேச கூட மாட்டேன். அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கைஸ் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது எண்டு வந்துருச்சு. முன்னாடி இந்த கேம் விளாண்டதுனால எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த வீடியோ சீக்கிரமாக